அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 22/7/2025. துவாதசி திதி காலை 7:06 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 7:25 வரை. அதன் பிறகு மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்தயோகம் இரவு 7:25 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதனும் வக்ரமாக, சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, பட்டா சிட்டா வாங்க, பாகப்பிரிவினை பேசி முடிக்க, முட்செடிகள் நட, கமிஷன் வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உதிக்கும் பொழுது சூரியன் அழகு, வளரும்போது சந்திரன் அழகு, மலரும்போது பூக்கள் அழகு, பிறருக்கு சேவை செய்யும் பொழுது மனிதன் அழகு. ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அந்தளவுக்கு நாம் பிறரால் பெருமையாக பேசப்படுவோங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாமே சம்பாரித்து நாமே சாப்பிட்டு நாமே அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு இல்லாமல், நாம் சம்பாதிச்சது 4 பேருக்கு நல்ல விதத்தில் பயன்படணும், நல்லதுக்காக பயன்படணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தான தர்ம சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் செலவுகள் அதிகமாயிட்டே போகுங்க. பணப்பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கனால நம்மால் முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது.
தகுதியோ தலை குனிந்து நிற்கிறது. ஆமாங்க, நிறைய பேர் எல்லா வகையிலுமே வேறு மாதிரி செயல்பட்டு வெற்றி பெறாங்க, குறுக்கு வழி போகிறாங்க, தந்திரசாலியாக இருக்காங்க, பல விதங்களில் பல கோணங்களில் குறுக்கு வழியில் போய் ஜெயிச்சு காட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. வழியே ஏகுக வழியே மீளுகன்னு ஔவையார் சொன்னது மாதிரி எந்த வழியில் நாம் போகிறோமோ அந்த வழியிலே திரும்பி வரணும். அது நேர்மையான வழியாக இருக்கணும். தாமதமானாலும் தடைபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம தகுதியான நேர் வழியில் சென்று ஜெயிப்போங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்போதும் ஒரே வழி பாதையில் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருந்தாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள், அலைச்சல்கள், திடீர் பயணங்கள், முன்கோபதாபங்கள், கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கருத்து மோதல்கள் இதெல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. காலையில் 8:15 முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள்லாம் காலையில் 8:15 பிறகு நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும், பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று தருவாருங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே விலகும். சகோதரங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறும். வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி யோகம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை பணிவை தேடு, அதிகாரம் கிடைக்கும். அதே போல் பொறுமையை தேடு, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தேடு, அற்புதமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். தேடாமல் எதுவுமே வாழ்க்கையில் கிடைத்ததில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கீங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உங்கள் அடிமனசுக்குள்ளார ஒரு தேடலை வளர்த்து கொண்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் பணிவை தேடக்கூடியவர்கள், பண்பை தேடக்கூடியவர்கள், பாசத்துக்கு அடிமையானவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 8:15 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் காலையில் 8:15 முதல் இரவு 7:25 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடக்கூடாது. எல்லா வகையிலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் இரவு 7:25 முதல் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. முன்பணம் எதுவும் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் சின்னதாக புரிஞ்சுக்காமல் ஏதாவது பேசி வைப்பாங்க. பழசெல்லாம் கொஞ்சம் கிளறுவாங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அப்புறம் அவங்களே உங்களை கூப்பிட்டு சாந்தப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது.
இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் லாபம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நமக்காக காத்திருக்கும் அன்பும் நம்மை காத்திருக்க வைக்கும் அன்பும் என்றைக்குமே நிலையானதாகும். ஆமாங்க, நம்ம மேலே ஒருத்தவங்க உண்மையாக பாசம் காட்டுறாங்க, அன்பு காட்டுறாங்க, நாம் எப்படி நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க மாறாமல் இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளார நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் அவங்களுக்காக காலமெல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய அவர்களை காப்பாற்றி கைக்குள் வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு சுப செலவுகள் இருக்குங்க. ஆமாங்க, அந்த பழுதான டைனிங் டேபிள் மாற்றுவீங்க, வாஷிங் மிஷின் ஏதாவது புதுசு வாங்கிறதா இருந்தாலும் அது இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஏதாவது கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா எதுவுமே முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால யோசித்து பேசுங்க. நியாயத்தை தான் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் அந்த நியாயத்தை கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் மனசு லயிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நினைத்தபடி வாழ்கிறவர்களை விட நினைவுகளோடு வாழ்கிறவர்கள் தான் மிக அதிகம். ஆமாங்க, சிலரெல்லாம் நாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சிலருடைய நட்பு, சிலருடைய இழப்பு, இது மாதிரி பல சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே விதவிதமான நினைவுகள், ஏன்னா விதவிதமான மனிதர்களோடு பழகக்கூடியவங்க நீங்கள். அவங்க தரக்கூடிய அந்த நினைவுகள் எங்கும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நினைவு